ஒரு பொருள் வாங்கி ஏமாந்துட்டீங்களா? இல்லைன்னா ஒரு சேவை சரியில்லைன்னு சண்டை போட்டு சலிச்சுட்டீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். ஒரு சரியான புகார் முறையை தெரிஞ்சுக்கிட்டா 15 நாளுக்குள்ளேயே உங்க பணம் திரும்ப கிடைக்கும். நம்ப முடியலையா? ஆனால் இதுதான் உண்மை. வாங்க எப்படின்னு பார்ப்போம். உண்மையில் வாங்கிய பொருளில் பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது ஒரு சேவை திருப்தி அளிக்கவில்லை என்றாலோ உங்க பணத்தை திரும்பப் பெற சட்ட ரீதியாக உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா பல குடும்பங்களுக்கு என்ன செய்யணும், எந்த வழியில் போனால் விரைவான தீர்வு கிடைக்கும்னு தெரியறது இல்லை. கவனியுங்கள், இந்த 3 எளிய வழிகளை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கதான் வின்னர். முதல் வழி, சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமே நேரடியாக புகார் அளிப்பது. முதலில் நீங்கள் எந்த நிறுவனத்திடமிருந்து பொருளை வாங்கினீர்களோ அல்லது சேவையை பெற்றீர்களோ அவங்களிடம் நேரடியாக ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் அளிக்க வேண்டும். இது இமெயில் மூலமாகவோ அல்லது ஒரு பதிவு தபால் மூலமாகவோ இருக்கலாம். உங்க புகார் ஒரு நிரந்தர ஆதாரமா இருக்கணும். இந்த புகாரில் பிரச்சனை என்ன, எப்பொழுது ஏற்பட்டது, உங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். கூடவே பில் ரசீதுகள், பொருளினிடம் உள்ள குறையை காட்டும் புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் போன்றவற்றை இணைப்பது மிகவும் அவசியம். நிறுவனம் ஒரு வாரத்திலிருந்து 15 நாட்களுக்குள் இதற்கு ஒரு பதில் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்க உங்க பிரச்சனைக்கு சரியான தீர்வு வழங்க முன்வரலைன்னா உடனே அடுத்த படிக்கு போங்க. இரண்டாவது வழி, தேசிய நுகர்வோர் சேவை மையம் நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைன் 1915 மூலம் புகார். நிறுவனம் சரியான பதில் கொடுக்கலைன்னா அல்லது அவங்க தீர்வு திருப்தி அளிக்கலைன்னா உடனே 1915 என்ற இலவச தேசிய நுகர்வோர் சேவை எண்ணுக்கு போன் பண்ணுங்க அல்லது NCH வெப்சைட் செயலி மூலமா நீங்க உங்க புகாரை பதிவு செய்யலாம். இது இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரத்துறை வழங்கும் மிக முக்கியமான சேவை. அவங்க உங்க சார்பா சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பேசி பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்வார்கள். நடைமுறையில் பெரும்பாலான நுகர்வோர் பிரச்சனைகள் இந்த தேசிய சேவை மையத்தின் தலையீட்டின் மூலமாகவே தீர்க்கப்பட்டுவிடும். பல சமயங்களில் இந்த முறை மூலம் 15 நாட்களுக்குள்ளேயே ஒரு சுமூகமான தீர்வு கிடைப்பதை நாம பார்க்கிறோம். அவங்க ஒரு நடுவரா செயல்பட்டு நிறுவனம் உங்க கோரிக்கைக்கு செவிசாய்க்க வைப்பார்கள். மூன்றாவது வழி, நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் முறையிடுவது. கவனியுங்கள், தேசிய நுகர்வோர் சேவை மையத்திலும் தீர்வு கிடைக்கலைன்னா உங்க இறுதி ஆயுதம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகுவதுதான். இதுக்கு இதாக்கில் அப்படின்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு. இதன் மூலமா நீங்க உங்க வீட்டிலிருந்தே மொபைல் மூலமாகவோ கணினி மூலமாகவோ ஒரு புகார் பதிவு செய்ய முடியும். தேசிய அளவில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் இருக்கு. 2019 வந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் படி 50 லட்சம் ரூபாய் வரையிலான புகார்களை மாவட்ட ஆணையத்திலும் 50 லட்சத்திற்கு மேல் 2 கோடி ரூபாய் வரையிலான புகார்களை மாநில ஆணையத்திலும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் தேசிய ஆணையத்திலும் தாக்கல் செய்ய முடியும். இதை பலரும் அலைச்சல், பண விரயம்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இதாகில் போன்ற வசதிகளால் இதை விரைவாகவும் குறைந்த செலவிலும் செய்ய முடியும்.
இதன் மூலமா நீங்கள் பொருளின் மதிப்பை மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கான இழப்பீட்டையும் கேட்கலாம். ஆனால் இதைப் பற்றி பலரும் அறிவதில்லை, முக்கியமாக இதை யாரும் சொல்லமாட